திட்டமிட்டு அனுப்புறீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்ற காலாவதியானதை வந்து என்ன சொல்லுங்க? ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆவின் தொழிற்சாலையிலிருந்து வேனில் எடுத்துச் செல்லப்பட்ட காலாவதி பிஸ்கட் பாக்கெட்டுகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஆவின் தரக்கட்டுப்பாட்டு மேலாளர் மாலதி உள்பட 3 அதிகாரிகளிடம் உணவு பாதுகாப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கொடிவேரி அணையில் உள்ள ஆவின் பாலகத்தில் வைத்து விற்பனை செய்வதற்காக அந்த பிஸ்கட்கள் எடுத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் ஆவின் தரப்பில் பதிலளிக்க அதிகாரிகள் மறுத்துவிட்டதாக பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். ஈரோடு ஆவி நிறுவனத்தில் நடைபெறும் பல முறைகேடுகளை நான் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதன் ஒரு பகுதியாக காலாவதியான பிஸ்கட்டுகளை ஆவின் தலைமையகம் சித்தோட்டிலிருந்து கோபிக்கு எடுத்து செல்வதாக தகவல் கிடைத்ததை அடுத்து மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு தகவல் தெரிவித்தேன். அவர் வெளியூரில் இருப்பதால் கோபியில் உள்ள உணவு பாதுகாப்பு அலுவலரை தொடர்பு கொள்ள சொன்னதன் பேரில் அவர் தொடர்பு கொண்டு சொன்னேன். அதன் பிறகு அந்த பிஸ்கட் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இங்கே ஆவின் தலைமையகத்தில் இருந்த பிஸ்கட்டுகளை அதாவது 10 டன் பால் பவுடர் தயாரிக்கும் குடோனில் பதுக்கி வைத்தனர். அதையும் கண்டுபிடித்து விட்டனர். மாவட்ட நியமன அலுவலர் பொறுப்பு அலுவலர் தலைமையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது.